ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா பொட்டேட்டோ கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. சொல்லுவாங்க, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது நம்ம சப்பாத்திக்கு பொட்டேட்டோ கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா அது டைனியாக சாப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணால் தான் அது டேஸ்ட் நல்லா வரும். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பொட்டேட்டோவை இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. ஏன்னா சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு கறி ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்களா? சாப் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை பொட்டேட்டோவை எடுத்து பீல் பண்ணிவிடுங்க. தோல் உரிச்சிட்டு நல்ல தோல் எடுத்துருங்க. ஒரு இது கூட இல்லாமல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அந்த இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போதும். நிறைய எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் நிறைய சேர்த்துக்க வேண்டாம். கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் நல்லா 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு கறிக்கு. அது கொஞ்சமாக போட்டுட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு பொன்னிறமாக வரும் இல்லையா, அந்த கலரில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடித்தா தான் அதோட சுவை நல்லாயிருக்கும். மனமும் சுவையும் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அது நல்லா கிண்டி விட்டுட்ட பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக ஆன பிறகு ஆட் பண்ணுங்கள். நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை முடிக்கு நல்லது. அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஸ்கிப் பண்ணாத ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும். அதனால் பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லாத பார்த்துக்கலாம். நம்ம எப்பொழுதும் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க எல்லா பொருளையுமே. இப்போது நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா போட்டு கிளறி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறுங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன்னா கறிக்கிட்டு அந்த டேஸ்ட் வராது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும் அந்த சுவைக்கு. அப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியை நல்லா போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க, ஒரு சிலருக்கு குறைச்சி கேட்பாங்க, ஒரு சிலவங்க அதிகமாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நிறைய சேர்த்துக்காதீங்க. உப்பு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, நல்லது. இப்போது எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த சமயத்தில் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1.5 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை போட்டுட்டு நல்லா அந்த இது இல்லாமல் பார்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கலவி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் நல்லாயிருக்கும் இல்லையா, இல்லைன்னா அடியில் நின்றுடும். எல்லாமே வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர வதக்கிடுங்க. உப்பு இப்போ பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் கூட குறைச்சி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கும். 4 to 5 minutes இருக்கட்டும். அப்பா செம்மையாக இருக்குது. பார்க்கவே நல்லா சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் லாஸ்ட்டு அதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். கொரியாண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை போட்டு
கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. இப்போது பண்ணியாச்சு. தீக்ஷா செஞ்சல் வந்து சாப்பிட போகிறாங்க. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.